தோல்வியில் தேர்ட் மேட்சா ட்ரீம் கில்லர்ஸ் விசஸ் நெற்புவப்பட்டி தமிழன் சிசி. டாஸ் வின் பை தமிழன் சிசி. சூஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட். தமிழன் சிசிக்காண்டி ஓப்பனிங் ஓவர் போடுறதுக்கு விஸ்வா. ஃபர்ஸ்ட் பால் ஒய்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு கீப்பர் மிஸ்ஃபீல்ட் பண்ணி எத்தனை ஓடுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு ரன் ஓடி இருக்காங்க. கில்லர்ஸ்காண்டி போன பால் ஸ்ட்ரைக் பண்ண ஒரு நேம் கார்த்திக். இப்போ நான் ஸ்ட்ரைக்கர் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. இவர் பேர் நந்தா. விஸ்வா டு நந்தா. ஃபர்ஸ்ட் பால் ரீபால். ஷார்ட் பாலாக போட்டார். பாடி லைனில் பட்ட பால். லெக் பைஸில் ஒரு ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு ரன் ஓடிருக்காங்க. செகண்ட் பால் விஸ்வா டு கார்த்திக். எக்ஸலண்டாக போட்டார். டாஸ் பால் அங்கே ஸ்டிக்கிலே அடிச்சிருக்கு. ஒரு ரன் மட்டும் ஓடிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் விஸ்வா டு நந்தா. எடுத்து அடிச்சிருக்காருங்க லெக் ஸ்டம்பில். கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். அது போன பால் பவுண்ட்ரியாக மாற்றிருக்காரு. அடுத்த பால் நல்ல ஒரு யாக்கர் லென்த்துங்க. கம்பேக் பவுலிங் பவுலர்கிட்ட இருந்து ஒரு ரன் மட்டும் தான் ஓட முடியும். ஃபிஃப்த் பால் ஸ்ட்ரைக்கில் கார்த்திக் இருக்காரு. ஆஃப் ஸ்டம்பில் போட்ட பால் எடுத்து அடிச்சிருக்காரு கவர்ஸில். தண்டனை ஓடுறாங்கன்னு பார்ப்போம். ஃபீல்டர் வந்திருக்காரு. சின்ன மிஸ்ஃபீல்டு இருந்தாலும் எடுத்து போட்டார். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பவர் பிளேயோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி இருக்காரு. ரிவர்ஸி முயற்சி. ரிவர்ஸி திருநா பார்த்து லெக் ஸ்டம்ப்லேயே போட்டிருக்காரு. பால் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு அம்பேர். அதனால் இந்த பால் ரீபால். ஷார்ட் பால் ஆஃப் ஸ்டம்பில் போட்டால் எடுத்து அடிச்சிருக்காரு கார்த்தி. பவுண்டரியாக தான் பார்ப்போம். 2 ஃபீல்டர் நடுவில் எடுத்து போட்டிருக்காங்க. 3 ரனுக்கான முயற்சி. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரன் அவுட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரை முடிச்சு ட்ரீம் கில்லர்ஸ் 14 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட்டை கொடுத்து. ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு ஸ்ட்ரைக்கில். ஓப்பனிங் நான் சேகரா வந்த பேட்ஸ்மேன். டாட் பால் அமைஞ்சிருக்கு. செகண்ட் ஓவர் போடுற பவுலர் பேர் ஜனார்த்தனன். செகண்ட் பால் லெக் ஸ்டம்பில் போட்டார். ஒயிடு தாங்க கண்டிப்பாக. இந்த பால் ஒயிடுனால இந்த பால் ரீபால். ஜனார்த்தனன் டாஸ் பாலாக போட்டிருக்காரு. நீங்கள் ஃபீல்டரே இல்லை. பவுண்டரியாக தான் பார்ப்போம். நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் இருந்தாலும் பவுண்டரி போயிடுச்சுங்க. இந்த பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து வர 2வது பவுண்டரி. நெக்ஸ்ட் பால் ரிவர்சிவ் திரும்பி இருக்காரு. படலைங்க. டாஸ் பால் ரிவர்சிவ்ல படலை. டாட் பாலாக முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன். அதையும் டாட் பாலாக மாற்றிருக்காரு பவுலர். நல்ல ஒரு கம்பேக். பவுண்டரிக்கு அப்புறம் 2 டாட் போட்டிருக்காரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் இந்த ஓவரில். அது ரிவர்சிவ் திரும்பி எடுத்து அடிச்சிருக்காரு. பவுண்டரியாக தான் பார்ப்போம். 6 போயிருச்சுங்க. வெல் செட்டில் பேட்ஸ்மேனாக வந்தவர் கையில இருந்து மொத்த 6 இந்த மேட்ச்ல. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் இந்த ஓவரில். அது ரிவர்சிவ் திரும்பி எடுத்து அடிச்சிருக்காரு. இந்த ஓவர் ஒரு எக்ஸ்ட்ரா போட்டனால போன பால் 5th பால். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் திரும்ப போடுறாரு. அதையும் செகண்ட் லைனை தாண்டி போட்டிருக்காரு. கீப்பர் மிஸ் பண்ணி எத்தனை ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒன்றி ஓடலை. ஒயிட் ப்ளஸ் 2 ரன்னாக மாறி இருக்கு. எனவே இந்த ஓவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு. கடைசி பால் வர ஒயிட் +2. லாஸ்ட் பால் ரீபால். டாஸ் பாலை எடுத்து கவர்ஸில் அடிச்சிருக்காருங்க. பவுண்டரியாக தான் பார்ப்போம். இங்கே ஃபீல்டர் இருக்காரு. பிடிச்சிட்டாரு. 2 ரன் மட்டும் சேஃபாக ஓடி இருக்காங்க. 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ட்ரீம் கில்லர்ஸ் 2 ஓவருக்கு 30 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் கொடுத்து போடுறதுக்கு பூபதி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் அசோக். நல்ல சிங்கிளுங்க. அந்த பேட்ஸ்மேனுக்கு நல்லா பேட்ல படுறதுனால சிங்கிள் மட்டும் தட்டி கொடுத்துருக்காரு. ஓப்பனிங் பேட்டரா உள்ள வந்தாரு நந்தா. 2 பவுண்டரி ஒரு 6 நல்லா வெல் செட்டில் பேட்ஸ்மேன் நிற்கிறாரு. செகண்ட் ஒன் பூபதி டு நந்தா. டாஸ் பால் லெக் ஸ்டம்பில் போட்டிருக்காரு. மிஸ் பண்ணிட்டாருங்க நந்தா. அம்பேர் ஒயிட் கொடுத்துருக்காரு. பால் ஒயிட்னால பூபதி டு நந்தா. செகண்ட் பால் அதுவும் ஒயிட்டாக மாறி இருக்குங்க. கண்டினியூஸாக 2 ஒயிட் போட்டிருக்காரு பூபதி. இந்த பால் நேராக போட்டிருக்காருங்க. கையிலே அடிச்சுட்டு சிங்கிள் ஓடுறாங்களா பார்ப்போம். சிங்கிள் ஓடி எடுத்துட்டாங்க. பூபதி டு அசோக். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நல்ல ஒரு யாக்கர் பாலை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து அடிச்சிருக்காரு. எத்தனை ரன் ஓடுறாங்கன்னு பார்ப்போம். ஃபீல்டர் கையில் எடுத்து 2 ரன்னாக மாறி இருக்கு. 4th பால் பூபதி டு அசோக். அதுவும் யாக்கர் லென்த். நல்ல குட் லென்த்தில் போட்ட பால். சாரி, ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. சிங்கிள் ரன் ஓட்டுனேன். பூபதி டு நந்தா. 5th பால் ஷார்ட் பாலை மிஸ் பண்ணியிருக்காருந்தாங்க சொல்லுவேன். கண்டிப்பாக அடிக்கக்கூடிய பாலை மிஸ் பண்ணிட்டாரு. நல்லா அடித்த பேட்ஸ்மேன். லாஸ்ட் பால் அதை சிங்கிளாக மாற்றிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, சிங்கிள் தான். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ட்ரீம் கில்லர்ஸ் 38 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் மட்டும் விட்டு கொடுத்து. லாஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் லெக் பைஸாக மாறி இருக்கு. எத்தனை ஓடுறாங்கன்னு பார்ப்போம். சேஃபா எடுத்து போட்டிருக்காரு. 3 ரன் ஓடி எடுத்துட்டாருங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்காண்டி பவர் பிளே ஓவர் போட்ட விஸ்வா வந்திருக்காரு.
விஸ்வா டு அசோக் குமார். லாஸ்ட் ஓவரில் செகண்ட் பால். ஆஃப் ஸ்டம்பில் போட்ட பால் டாட்டா மாறி இருக்கு. விஸ்வா டு அசோக். தேர்ட் பால் ஆஃப் தி ஓவர். அதுவும் ஆஃப் ஸ்டம்பில் போட்ட பால் பேட்டில் பட்டு தெரிச்சு போயிருக்குங்க. கண்டிப்பாக இது பவுண்டரி. பேட்டில் பட்ட உடனே தெரிச்சுக்கிட்டு போயிருக்கு அசோக் பேட்டில் இருந்து. 6-1 விஸ்வா டு அசோக். லெக் ஸ்டம்பில் போட்ட டாஸ் பால் ஒய்டாக மாறி இருக்குங்க. அம்பேர் ஒய்டு கொடுத்துட்டாரு. போன பால் ஒரு ஒய்டுனால இந்த பால் ரீபால். ஸ்ட்ரைக்கில் அசோக். ஷார்ட் பாலை ஸ்ட்ரைட்டில் எடுத்து அடிச்சிருக்காரு. கேட்ச் ஆ மாதிரி தான் பார்ப்போம். இல்லைங்க, கேட்ச் ஆகலை. 2 ரன் ஈஸியாக ஓடிட்டாங்க. அங்கே ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக் வேறு. 2 ரன்னு 3 ரன்னாக மாற்றிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் வெல் செட்டில் பேட்ஸ்மேன் நந்தா என்ன பண்ணுறாரு பார்ப்போம். நல்ல யாக்கர் லென்த்துங்க பவுலர்கிட்ட இருந்து. நல்ல ஒரு கம்பேக். கடைசி ஓவரோட கடைசி வந்து நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கில் நல்ல பேட்ஸ்மேன். எக்ஸ்ட்ராவாக மாறி இருக்கு. கீப்பர் அதை மிஸ் பண்ணிட்டாருங்க. ஒயிட் +4 5 ரன்னாக மாறுது. பால் ஒரு ஒய்டு. கடைசி பால் ரீபால். அதையும் டாட் பாலாக தான் போட பார்த்தாரு. லெக் பையில் பட்டு ஒரு ரன் ஓடி எடுத்துக்காரு. போல்டில் அடிச்சு திரும்ப பந்து போயிருச்சு. அந்த காரணம் வச்சு 2 ரன் ஓடிட்டாங்க. 3 ரன் புஷ் பண்ணுறாங்க. ரன் அவுட். 2 ரன் ப்ளஸ் விக்கெட்டுங்க. இன்னிங்ஸில் ட்ரீம் கில்லர்ஸ் 56 ரன் அடிச்சிருக்காங்க. தமிழன் சிசிக்கு 57 ரன் டார்கெட்டு. மாறிங்க இந்த மேட்ச்சில் செகண்ட் இன்னிங்ஸில் பந்தை கவர் பண்ண முடிஞ்சேன். கார்த்திக் போட்ட பந்தை 6 அடிச்சிருக்காருங்க அந்த டீமோட கீப்பர். சந்திச்ச பந்திலேயே 6 ரன் அடிச்சிருக்காரு தீனா. செகண்ட் பால் போடுறதுக்காண்டி பவுலர் கார்த்திக். எக்ஸலன்ட் பவுலிங்க. நல்ல ஒரு கம்பேக். அதை எட்ஜ் அடிச்சு சிங்கிளா மட்டும் மாறி நினைக்கிறேன். தேர்டு பால் கார்த்திக். நான் ஸ்ட்ரைக்கில் அந்த டீமோட டாட் பாலாக அமைஞ்சிருக்குங்க. நான் ஸ்ட்ரைக்கில் அந்த டீமோட நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் பாலா. ஃபோர்த்து பால் டாஸ் பாலாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் அதை மிஸ் பண்ணிட்டாரு. 5th பால் கார்த்திக் டு பாலா. ஸ்லோயர் வேரியேஷன் நல்லா அடிச்சிருக்காரு. ஒரு ரன் அலோவ் பண்ணி விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் கடைசி பந்து லெக் பைஸில் ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க. தீனா கடைசி பாலில் லெக் பைஸில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. தமிழன் சிசி விக்கெட் எதுவும் கொடுக்காம 9 ரன் அடிச்சிருக்காங்க. பேட்ஸ்மேனுக்கு என்னன்னு தெரியல. போன பால் 6 அடிச்சாரு, அதையும் விட்டுட்டேன். இந்த ஓவரில் ஸ்கோர் கேட்டாங்கும் போது இந்த ஓவரில் பாலையும் விட்டுட்டேன். இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலில் பவுன்சர் பாலை அதே ஃபைன் லெக் திசையில் 4 அடிச்சிருக்காருங்க தீனா. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் தீனா ஆஃப் ஸ்டம்பில் எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. பவுண்டரியா மாதிரி தான் பார்ப்போம். 2 ரன் அலோவ் பண்ணி எரிஞ்சிருக்காங்க. பவுண்டரி கொடுத்தாலும் 2வது பாலில் 2 ரன் கொடுத்துருக்காரு பவுலர் பாலா. தீனா கிளாசிக்காக மேலே தூக்கி விட்டாரு. ஆனால் ஃபீல்டர் அங்கே இருக்காருங்க. அது கேட்சாக மாறிடுச்சு. ஒரு பவுண்டரி அடித்த நல்ல பேட்ஸ்மேன் தீனா விக்கெட்டாக வெளியே போகிறாரு. 4th பால் பாலா டு நியூ பேட்ஸ்மேன். நல்ல ஒரு எக்ஸலன்ட் பவுலிங்க பாலா டு ஜனார்த்தனன். 5th பால் நல்ல ஒரு வேரியேஷனுங்க. அதுவும் டாட்டா மாறுது. செகண்ட் ஓவரில் கடைசி பால் பாலா டு ஜனார்த்தனன் எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே ஆளே இல்லை மிட் விக்கெட்டில். பவுண்டரி ஆகுதா என்னன்னு பார்ப்போம். ஃபீல்டர் கார்த்திக் விரட்டி பார்த்தாரு, பிடிச்சிட்டாருங்க. எத்தனை ரன் ஓடி எடுக்கிறாங்க? 2 ரன் ஒரு விக்கெட் நினைக்கிறேன். ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. தமிழன் சிசி 2 விக்கெட் விட்டு கொடுத்து 17 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் போடுறதுக்காண்டி அந்த டீமில் நந்தா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ஜனார்த்தனன். ஃபர்ஸ்ட் பாலே டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காருங்க. செகண்ட் பாலையும் டாட் பாலாக போட்டிருக்காரு நந்தகுமார். தேர்டு பால் நந்தா டு ஜனார்த்தனன். டாஸ் பாலுங்க, அதையும் விட்டு இருக்காரு. இறங்கி போன ஆளை லெக்கம்பேர் நோபால் கொடுக்கல. 4th பால் நந்தகுமார் டு ஜனார்த்தனன். அதுவும் டாஸ் பாலாக தாங்க இருந்திருக்கும் அடிச்சிருந்தா. பேட்ஸ்மேன் அதை டாட்டா விட்டுட்டாரு. நந்தா டு ஜனார்த்தனன். 5th பால் லைட்டாக இப்போ தாங்க பேட்டில் பட்டிருக்கு அவருக்கு. 4 டாட்டுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் அடிச்சிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் பால் யாக்கரா போட்ட பால் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு. கேட்சா மாதிரி தான் பார்ப்போம். நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட். ஆனால் கேட்ச் தான் பிடிக்கல. நான் நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. கடைசி ஓவர் போடுறதுக்காண்டி பவர் பிளே ஓவர் போட்ட கார்த்திக் வந்திருக்காரு. முதல் பந்தை எடுத்து அடிச்சிருக்காருங்க அந்த பேட்ஸ்மேன். கேட்சாக தான் பார்ப்போம். எக்ஸலன்ட் கேட்சுங்க. நல்ல யங்ஸ்டர், நல்ல ஃபீல்டர். அவர் முடிகிறப்ப 3 ரன் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க தமிழ் சிசி. அதனால் 3 ஓவருக்கு 20 ரன்னு. இந்த ஓவரில் செகண்ட் பால் கார்த்திக் டு விஸ்வா. தரையிலே அடிச்சிருக்காரு. எத்தனை ரன் ஓடுறான்னு பார்ப்போம்.
சிங்கிள் மட்டும்தான். தேர்டு பால் கார்த்திக் ஆன் த பவுலிங் ஸ்லாட். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மூணாவது பால் ஆஃப் ஸ்டம்ப்லேயே போட்டிருக்காரு. சிங்கிளாக தான் மாறுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஃபீல்டர், அங்கே த்ரோ நல்லா எறிவார். சிங்கிள். கார்த்திக் டு விஸ்வா எடுத்து அடிச்சது விக்கெட்டாக மாறுன்னு நினைக்கிறேன். எஸ், விக்கெட் தாங்க. எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு கார்த்திக். சஞ்சய் ஸ்ட்ரைக்கில். கார்த்திக் டு சஞ்சய், ஒரு ஸ்லோயர் வேரியேஷன். மிட் விக்கெட்டில் எடுத்து அடிச்சிருக்காரு. பவுண்டரி ஆகலை, ஃபீல்டர் பிடிச்சிட்டாரு. நல்ல ஒரு த்ரோ. சிங்கிள் மட்டும்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் கடைசி ஓவரில் கடைசி பந்து டாஸ் பாலுங்க. டாஸ் பாலை எடுத்து லெக் ஸ்டம்பில் அடிச்சிருக்காரு. ஒரு ரன் தான் ஓடுவாங்க. இந்த மேட்ச் ட்ரீம் கில்லர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க.